பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தேவ மகிமையினுடைய மகத்துவங்களை குறித்து இந்த நாளில் உங்களோடு பேசும்படியாக விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அதை பிரகாசித்தது, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. இப்போ நகரத்தைன்னா இந்த நகரம் புதிய எருசலேம் என்கிற நகரம். அந்த புதிய எருசலேமை பிரகாசிப்பிக்கிறதுக்கு எது வேண்டுவதில்லையா? சூரியனும் சந்திரனும் வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமையே அதை என்ன செஞ்சான்? பிரகாசிப்பித்தது. மகிமை என்ற வார்த்தைக்கு வேதத்தில் பல அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. லூக்கா 2:9 வாசிங்க. கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான், அவர்களை சுற்றிலும் மகிமை பிரகாசித்தது. இங்கே பிரகாசமான ஒளி, அதை வேதம் என்ன சொல்கிறது? மகிமை என்று சொல்கிறது. ஒரு மகிமை அவளை சுற்றிலும் பிரகாசித்தது. யோவான் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யோவான் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். கானாவூர் கல்யாணத்தில் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி ஆண்டவர் அங்கே அற்புதம் செய்தார். அந்த அற்புதத்தை கண்டவர்கள் தண்ணீர் தான் திராட்சரசமாக மாறினது என்பது யாருக்கு தெரிந்தது என்றால் வேலைக்காரருக்கு தான் தெரிஞ்சு, வேறு யாருக்கும் தெரியாது. அதனால் வேலைக்காரர்கள் என்ன செய்தார்கள்? அந்த அற்புதத்தை கண்டு ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். இது தேவனுடைய சாயலை காட்டுகிறது. அடுத்து 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கிரயத்துக்கு தேவனுக்கு உடையவர்களாக இருக்கிற உங்களுடைய சர்வத்திரங்களும் ஆவினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இந்த 4 வேத பகுதிகளையும் மகிமை என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமான அர்த்தத்தை உடையதாக அது இருக்கிறது. பிரகாசமான ஒளியாக லூக்கா 2:9 வாசிக்கிறோம். வல்லமையாக யோவான் 2:11 வாசிக்கிறோம். அதே மகிமை என்ற வார்த்தை தேவ சாயலை குறிப்பிடுகிறதாக 2 கொரிந்தியர் 3:18 வாசிக்கிறோம். அதே மகிமை என்கிற வார்த்தை
கனத்துக்குரியதாக 1 கொரிந்தியர் 6:20 வாசிக்கிறோம். இந்த தேவ மகிமை என்பதில் பல வேத பகுதிகள் இருக்கிறது. அதை இந்த நாளில் நாம் பார்க்கலாம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனால் உண்மையில கர்த்தர் உதிப்பார். இங்கே உதிக்கிறார், உதிக்கிறது என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம பொதுவாக சொல்லுவோம், சூரியன் காலையில் கீழே எங்கே உதிக்குது? சூரியன் காலையில் எங்கே உதிக்குது? என்னங்க சொல்கிறீங்க? கிழக்கில் உதிக்குது. அது மறைகிறது, மேற்கே மறைகிறது. சரி, இங்கே எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையிலே உதித்தது. இப்போ கர்த்தருடைய மகிமை உதிக்கிறதுனால உதிக்கும் தேவ மகிமை என்று இதை நான் அழைக்கலாம் என்று விரும்புகிறேன். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வசனங்கள். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. பூமியின் கடைசி பரியந்தம் ரட்சிப்பாக இருக்கும்படி அவர் உலகத்திற்கு ஒளியாக வந்தார் என்று வேதம் சொல்கிறது. யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசுவே சொல்லிட்டார், நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டார். தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் இங்கே கொடுத்தார் ஆண்டவர். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். இருளின் அதிகாரத்தில் ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம்.
இருளின் அதிகாரம் அதிலிருந்து நம்ம விடுதலையாக்கி ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய ராஜ்யத்தில் நம்ம கொண்டு வந்து சேர்த்தார் என்று வேத பகுதி சொல்லுகிறது. இருளின் அதிகாரம் சொல்லும்போது எபேசியர் 5:8, எபேசியர் 5 காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள். அந்தகாரம்னா என்ன? இருள். அப்போ நம்முடைய பாவ வாழ்க்கை, முந்தின நம்முடைய பாவ வாழ்க்கை அந்தகாரம் உள்ள ஒரு வாழ்க்கை. அது பாவமாகிய இருள். அடுத்து 91 சங்கீதம் 6 வசனம், 91 சங்கீதம் 6 வசனம். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாத இருப்பான்னு சொல்கிறார். இப்போ கொள்ளை நோய் அப்படிங்கிறது இருளில் என்ன செய்தான்? நடமாடுகிறது என்று இந்த வேத பகுதி சொல்லுகிறது. அடுத்து இன்னொரு இருளை பற்றி வேதம் சொல்லுது. 23 சங்கீதம் 4 வசனம். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ரெண்டு சாமுவேல் 22 அதிகாரம் 29 வசனம். கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குறவர். 18 சங்கீதம் 28 வசனம். அவருடைய நியாயங்கள் எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினீர், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். சரி, இந்த உதிக்கும் தேவ மகிமை, மகிமையின் சுவிசேஷம் 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 11 வசனம். 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 11 வசனம். ரெண்டு கொரிந்தியர் 4 அதிகாரம் 4 வசனம். தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தினுடைய ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவன் அவருடைய மனதை குருடாக்கினான். இப்பிரபஞ்சத்தின் தேவன் யாருங்க? சாத்தான். சரி, 1 பேதுரு 1 அதிகாரம் 8 வசனம். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூர்ந்தீர்கள், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து
உங்கள் விசுவாசத்தின் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். நாம் இன்னைக்கு அவரை நேரடியாக பார்க்கல, ஆனால் தேவன் சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷத்தினாலே நம்மை நிரப்பி ஆத்தும ரட்சிப்பை நாம் பெறும்படியாக அவர் செய்கிறார். அல்லேலூயா. சொல்லி முடியாததும், இந்த சந்தோஷத்தை சொல்லவே முடியாது. மகிமையால் நிறைந்ததாக இருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களிகூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். நாம் நேரடியாக ஆண்டவரை பார்க்கல, முகமுகமாக அவரை தரிசிக்கலை, ஆனால் அவர் தருகிற ஆசீர்வாதமாகிய இந்த ரட்சிப்பை பெற்று அனுபவிக்கிறோம். இந்த ரட்சிப்பு நமக்கு கிடைக்கும்போது எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நமக்கு கொண்டு வருகிறது? சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷத்தினாலே மகிழ்ச்சியினாலே நம்ம நிரப்பி இந்த ஆசீர்வாதத்தை நான் பெறும்படி ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். எபேசியர் 5:8. முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 2:5, 8. அதை கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. தேவனுடைய ஈவு. எபேசியர் 1:7. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்போ ஆண்டவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. முகமுகமாக அவரை நம்ம பார்க்கல, தரிசிக்கலை, ஆனால் அவர் எதுக்காக சிலுவையில் அறையப்பட்டு தன்னை ஒப்பு கொடுத்தாரோ அந்த ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்து கொண்டிருக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 19 8 முதல் 20 வசனங்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்லிக் கொண்டு அவர் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில்
ம் 50,000 வெள்ளிக்காசு என்பது 15 லட்சம் அமெரிக்க டாலர்களுக்கு சமம். 15 லட்சம் அமெரிக்க டாலர்களுக்கு சமம். அவ்வளவு மந்திர புத்தகங்களை அவங்க எழுதியிருக்காங்க. தேவனுடைய வார்த்தை பலமாய் மேற்கொண்டது. 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. சோத்திரம். அடுத்து நிரப்பும் தேவ மகிமை. முதல்ல நம்ம என்ன மகிமை பார்த்தோம்? உதிக்கும் தேவ மகிமையை பார்த்தோம். இப்போ ரெண்டாவது நிரப்பும் தேவ மகிமை. யாத்திராகமம் 40 அதிகாரம் 16ஆம் வசனம். முப்பத்தி 34. பின்பு அவன் வாசஸ்தலத்தையும் பலிபீடத்தையும் சுற்றி பிரகாரத்தை நிறுத்தி பிரகாரத்தின் தொங்கு திரையை தொங்க வைத்தான். இவ்விதமாய் மோசே வேலையை முடித்தான். அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. ஆண்டவர் சொன்ன மாதிரி செஞ்சதுனால கர்த்தருடைய மகிமை வந்து என்ன செஞ்சான்? மூடுச்சு. ஆசாரியர்கள் கூட நிற்க முடியாத அளவுக்கு அந்த கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தை நிரப்பினது என்று வேதம் சொல்கிறது. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். கர்த்தருடைய ஆசாரியர்களே பிரவேசிக்க முடியாத அளவுக்கு கர்த்தருடைய மகிமை அங்கே வானத்திலிருந்து இறங்கி இங்கே நிரப்பினதாக வேதம் சொல்லுகிறது. அடுத்து இந்த மகிமையான வல்லமை திவ்ய சுபாவத்தை உருவாக்குகிறது. கொலோசியர் 1:11 வாசிக்கலாம். சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படியே எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன். அப்போ இந்த திவ்ய வல்லமை என்பது பரத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த திவ்ய வல்லமை என்ன செய்யலாம்? நம்மை நிரப்பி சந்தோஷத்தோடு கூடிய
பொறுமையையும் நீடிய சாந்தம் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு நம்ம என்ன செய்யலாம்? பலப்படுத்துகிறது. பொறுமையாக இருக்கிறது அப்படிங்கிறது பல்ல கடிச்சிக்கிட்டும் பொறுமையாக இருக்கலாம். ஆனால் வசனம் என்ன சொல்லுது? சந்தோஷத்தோடு கூடிய பொறுமை. அது யார் தான் கொடுக்க முடியும்? கர்த்தர் தான் கொடுக்க முடியும். சரி, ரோமர் 8ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வசனங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 13 முதல் ம் 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 அந்தபடி சரி இருக்கட்டும். ஆவியானவர் நம்மை நிரப்புகிற வேளையில் 4 விதமான ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிறார். ஒன்று, ரோமர் 8:13 வாசிக்கிறது போல சரீரத்தின் செய்கைகளை அழிக்கிற ஒரு ஜெய ஜீவியத்தை தருகிறார். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 7ஆம் வசனம். ஏழாம் வசனம். பாவியானவர் பரிசுத்த ஜீவியத்துக்கு நேராக நம்மை நடத்துகிறார். ரோமர் 8:14 எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்லியிருக்கா, புத்திரர்னு சொல்லியிருக்கா? புத்திரராய் இருக்கிறார். புத்திரர். அப்போ அது என்ன அனுபவம்? வளர்ந்த அனுபவம். பிள்ளைகள் என்பது குழந்தை பிராயத்தை காட்டக்கூடியது. ஆனால் புத்திரர் என்பது வளர்ந்த அனுபவம். பரிசுத்தாவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த வளர்ந்த அனுபவத்துக்குள்ளே அவர்கள் இருக்கிறார்கள். ரோமர் 8:14 வாசிங்க. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். புத்திரர்னா வளர்ந்த அனுபவம். ரோமர் 8:15 அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். 26-27 அந்தபடி ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதினதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்றும் அறிவார். ஆவியானவர் நம்மை நிரப்புகிற போது ஒரு ஆழமான ஜெப ஜீவியத்துக்குள்ளே நம்மை நடத்துகிறார்.
அந்த ஆழமான ஜெப ஜீவியம் சில நேரங்களில் நாம் எதற்கு ஜெபிக்கிறோம் என்று நமக்கே தெரியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து வேண்டுதல் செய்யும் பொழுது அவர் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக நமக்குள்ளே இருந்த அந்த வேண்டுதலை ஏறெடுத்து கொண்டிருக்கிறார் என்று நாம் அறியணும். ரோமர் 8:23. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலனை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சிவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். ஆவின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்காக நமக்கு உள்ள காத்திருந்து தவிக்கிறோம். இப்போ புத்திர சுவிகாரம் அப்படின்னா என்ன? இவன் என்னுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி ஆவியானவர் சொல்கிறார். அதுதான் புத்திர சுவிகாரம். நாம் இயற்கையாகவே பாவ சுபாவம் உள்ளவர்களாய் நாம் இருந்தோம். ஆனால் இப்போ ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? புத்திர சுவிகாரத்தை நமக்கு தந்து என்னுடைய பிள்ளை என்று சொல்லும்படியாக ஆண்டவர் கிரியை செய்கிறார். அந்த புத்திர சுவிகாரம் வருவதற்கு நமக்குள்ளே நாம் என்ன செய்கிறோமா? காத்திருந்து தவிக்கிறோம். அடுத்து வெளிப்படுத்தல் 21:23. வெளிப்படுத்தல் 21:23. நகரத்தை பிரகாசிப்பதற்கு சூரியனும் வேண்டுவதில்லை, சந்திரனும் வேண்டுவதில்லை. தேவ மகிமையே என்ன செஞ்சான்? பிரகாசிப்பித்தது. லூக்கா 2:9. அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். கர்த்தருடைய மகிமை சுற்றிலும் என்ன செஞ்சதா? பிரகாசித்தது. அப்போஸ்தலர் 22:11. அப்போஸ்தலர் 22:11. அந்த ஒளியின் யார் சொல்றா? பரிசுத்த பவுல். அப்போஸ்தலனாகிய பவுல்னு சொல்லுங்க. வெறும் பவுல் ஏன்னா உங்கள் தம்பியா பவுல்? அப்போஸ்தலனாகிய பவுல். அப்போது பிரகாசிக்கிற தேவ மகிமையினால் தேவன் நிரப்புகிறார். அடுத்தபடியாக மறுரூபமாக்கும் தேவ மகிமையினால் நிரப்புகிறார். 2 கொரிந்தியர் 3:18. 2 கொரிந்தியர் 3:18. ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம்.
அப்போ ஆவியானவர் இன்றைக்கு நமக்குள்ள இருந்து என்ன வேலை செஞ்சிட்ருக்கிறாருன்னா, நம்மை தேவ சாயலுக்கு ஒப்பாய் மறுரூபப்படுத்துகிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார். எபிரேயர் 6:20 நமக்கு முன்னோடினவராகிய இயேசு. முன்னோடினவர்னா என்ன அர்த்தம்? நமக்கு முன்னால் ஓடி இருக்காருன்னு அர்த்தம். நமக்கு முன்னோடினவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி. யார் இந்த மெல்கிசேதேக்கு? இந்த மெல்கிசேதேக்குங்கிறவர் வம்ச வரலாறு இல்லாதவர். அவருக்கு தாய் யாருன்னு சொல்ல முடியாது, தகப்பன் யாருன்னு சொல்ல முடியாது. வம்ச வரலாறு இல்லாதவர். அவர் தான் என்ன செஞ்சார்? ஆபிரகாமை சந்திக்கும் போது ஆபிரகாம் என்ன செய்கிறாரு? தசம பாகத்தை கொடுத்தார். அப்போ மெல்கிசேதேக்கு சிலர் சொல்கிறாங்க பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்புமைங்கிறாங்க. ஏன்னா அவர் வம்ச வரலாறு இல்லாதவர். அவருக்கு அம்மா யாருன்னு தெரியாது, அப்பா யாருன்னு தெரியாது. வம்ச வரலாறு இல்லாதவர் மெல்கிசேதேக். ஆனால் அவருக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலையும் என்ன செஞ்சாராம்? தசமபாகத்தை கொடுத்தாராம். யோவான் 12:26 ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். யார் சொன்னது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஏசப்பா சொல்லியிருக்கார், என்னை பின்பற்றுகிறவன். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார். ரோமர் 8:28-29 நம்ம எல்லாரையும் ஆண்டவர் அழைச்சதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? தேவகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நாம் எல்லாம் மாறணும் அப்படிங்கிறது தான் பிதாவாகிய தேவனுடைய நோக்கம். தேவகுமாரனுடைய சாயல். தேவகுமாரனுடைய சாயல்னா யாருங்க? அது யாரும் எங்களுக்கு தெரியாதுங்க அப்படிங்கிறீங்களா? தேவகுமாரனுடைய சாயல்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சாயல். அந்த இயேசு கிறிஸ்துவுடைய சாயலுக்கு ஒப்பாய் நம்மை மறுரூபப்படுத்திக்கிட்டு இருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுவனுடைய அன்பு, இயேசுவனுடைய பொறுமை,
இயேசுவினுடைய கீழ்ப்படிதல், அப்படி ஒவ்வொரு பாயிண்ட்டையும் பார்த்தா இயேசுவை போல நாம் மாறணும் என்பதுதான் பிதாவினுடைய நோக்கம். அல்லேலூயா. அல்லேலூயா. பிதா நம்ம எல்லாரையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். எதுக்காக? குமாரனுடைய சாயலுக்கொப்பாக இருப்பதற்கு நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 3:18 நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். நாமெல்லாம் திறந்த முகமாய் கர்த்தருடைய கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். நம்முடைய முகத்தை எதில் பார்த்தா தான் தெரியும்? கண்ணாடியில் பார்த்தா தெரியும். இந்த கண்ணாடியில் பார்க்குற போது காணப்படுகிற நம்முடைய முகம் தேவ சாயலாய் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா விதத்திலும் இயேசுவை போல மாற வேண்டும். எல்லா விதத்திலையும் இயேசுவை போல மாறணும். அதுக்காகத்தான் ஆவியானவர் கிரியை செய்து வருகிறார். நம்ம எதிலையாவது தவறுகிறோம் என்றால் ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்வார், மகனே இது என்னுடைய சாயல் இல்லை அப்படி சொல்வார். தேவ சாயலாக நாம் மாற வேண்டும். அடுத்து யோவான் 1:14 அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அப்போ அவரிடத்தில் எவ்வளோ இருக்குது கிருபை? அவர்கிட்ட எவ்வளவு கிருபை இருக்குது? வசனத்தை சொல்லியிருக்கிறதே சொல்லணும். கிருபையின் மேல் கிருபை. அவருடைய பரிபூர்ணத்தினால். அப்போ பரிபூர்ணமான கிருபை அவர்கிட்ட இருக்குது. அந்த பரிபூர்ணமான கிருபையிலிருந்து நமக்கு என்ன செய்கிறாரு? கிருபையின் மேலே கிருபையை தந்து கொண்டு இருக்கிறார். யோவான் 11:40 யோவான் 11:40 இயேசு நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்போஸ்தலர் 7:55 எதுமா வாசிக்கிறியா? 7:35 அப்போஸ்தலர் 7:55 அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு. என்ன அப்படி நிற்பாட்டிக்கிறீங்க? அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லையா?
வானங்கள் திறக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பரிசில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். யார் சொன்னது? யாரு? தேவான் சொல்றார். எந்த சூழ்நிலையில் சொல்றாரு? அவரை கல்லறிறாங்க எல்லாரும். கல்லறியும் போது அவர் கல்லறிகிற மக்களை பார்க்கல, பதிலாக வானத்தை அண்ணாந்து பார்த்தார். அங்கே யார் நின்றுக்கிட்டு இருக்கா? தேவனுடைய தேவனுடைய வலது பார்சத்தில் யார் இருக்கா? ஐயா ஐயா, யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். தேவனுடைய வலது பரிசில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதை கண்டு, இதோ அதோ வானங்கள் திறக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பரிசில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். இரத்த சாட்சியாய் மரிக்கிற போது அவர் கண்ட தரிசனம் பாருங்க. ஆண்டவர் பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் அங்கே இருக்கிறதையும் கடைசியில் என்ன சொன்னார் தெரியுங்களா? இந்த பாவத்தை இவர்கள் மேலே சுமத்தாதரும் சொல்கிறார். அது எந்த வசனம்? அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். நித்திரை அடைந்தானா தூங்க போயிட்டார்னு அர்த்தம் இல்லை, செத்துட்டார்னு அர்த்தம். நித்திரை அடைந்தா செத்துட்டார். சரி, அடுத்து நமது மூலம் தேவ மகிமை. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தேவனுக்கு உடையவைகளாகிய உங்களுடைய சரீரத்தினாலும் ஆவினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்க. அப்போ நம்ம யாருடையவர்கள்? நம்ம சரீரம், நம்ம ஆவியெல்லாம் யாருடையது? யாருடையது? தேவனுக்குரியது. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். புசித்தாலும் குடித்தாலும், புசிப்பு குடிப்புங்கிறது உலக வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்கிற காரியங்கள். அதைத்தான் சொல்கிறாரு. நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எதுக்காக செய்யுங்க? தேவனுடைய நாம மகிமைக்காக அதை செய்யுங்கள்னு சொல்கிறார். யோவான் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்பொழுது இன்னவிதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். யாரை பற்றி சொன்னாருங்க? பேதுருவை பார்த்தா சொன்னாரு. ஏங்க, யாரை பார்த்து சொன்னாருங்க? சீமோன் பேதுருவை பார்த்து. கொஞ்சம் வாசிக்கலாம் அதை, இந்த பகுதியை. அவர்கள் போஜன பண்ண பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார்.
மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். நீ இள வயதுள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீரே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடத்திலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவன் ஆகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். பேதுரு ஆண்டவரை பின்பற்றும்போது முதிர் வயது வரைக்கும் வலதுபுறம் சாயாமல் இடதுபுறம் சாயாமல் ஆண்டவரை பின்பற்றி வந்தார். கடைசியில் அவருக்கு நியாய தீர்ப்பு வழங்கப்பட்டது. அந்த நியாய தீர்ப்பில் அவரை என்ன செய்யணும்னு சொல்லி அவங்க தண்டனை கொடுத்தாங்கன்னா, சிலுவையிலே அறைய வேண்டும் என்று தண்டனை கொடுத்தார். இந்த சிலுவையிலே அறைய வேண்டும் என்று சொல்லும்போது பேதுரு அவளை பார்த்து சொன்னாராம், இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டது போல என்ன நீங்கள் அறையாதீங்க, என்னை தலைகீழாக சிலுவையில் அறையுங்கள் என்று சொல்லி அவர் கேட்டுக்கொண்டதாக சொல்லுகிறார். அதனால் அவர் என்ன செஞ்சாங்களாம், தலைகீழாக சிலுவையில் அறைந்தாள். ஒன்று பேதுரு 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் வெள்ளத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். எதை செய்தாலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படணும், அது மாதிரி நீங்கள் செய்யுங்கன்னு சொல்கிறார். இறுதியாக பிரசன்னமாகும் தேவ மகிமை. தீத்து 2ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வசனங்கள். மகிமையின் பிரசன்னம். இந்த மகிமையின் பிரசன்னத்துக்கு நம்ம எல்லாரையும் ஆயத்தமாகும்படி தீர்த்து எழுதுகிறார். மகிமையின் பிரசன்னம் தீர்த்து 2:11 முதல் 13 வசனங்களா மறுபடியும் ஆக்கலாமா? ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய்.
என்னங்க டவுன் ஆயிடுச்சு? இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி இவ்வுலகத்தில் ஜீவனம் பண்ணி நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. ஆனந்த பாக்கியம். இந்த ஆனந்த பாக்கியம்ங்கிற பேர்லேயே இப்போ இன்றைக்கி நிறைய சர்ச்சுகள் இருக்கு. அப்போது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51-52. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 16-18. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். அப்ப தேவன் நாம் பார்த்த முதல்ல உதிக்கும் தேவ மகிமையினால் நம்மை நிரப்புகிறார். அடுத்து நிரப்பும் தேவ மகிமை. மூன்றாவது பிரகாசிக்கும் தேவ மகிமை. நாலாவது மறுரூபமாக்கும் தேவ மகிமை. ஐந்தாவது காணும் தேவ மகிமை. ஆறாவது நமது மூலம் தேவ மகிமை. ஏழாவது பிரசன்னமாகும் தேவ மகிமை. இந்த தேவ மகிமையினாலே நிரப்பி மகிமை மேல் மகிமையடை செய்து கிறிஸ்துவோடு கூட மகிமையிலே நாம் பிரவேசிக்கக்கூடிய சராக்கியத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். இதை பெறும்படி நாம் வாஞ்சிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.